ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு பழைய உடஞ்சி போன வால் கிளாக்கை எப்படி ஒரு அழகான வால் கிளாக்கை மாற்றுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு அட்டையில் பெயிண்ட் பேலட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த அட்டையை. அதுக்கப்புறம் அதே சைஸில் ஒரு தெர்மோகோல் பீஸ், அதே சைஸில் இன்னொரு கார்ட்போர்ட், இது மூணையும் வந்து நான் ஒன்று மேலே வந்து ஒன்று ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைடும் கார்ட்போர்ட், நடுவில் வந்துட்டு தெர்மோகோல் பீஸ், இது மாதிரி வந்துட்டு ஒட்டிட்டு நான் சென்டர் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் வாட்சுக்கு. அந்த சென்டரை வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த சென்டரை கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்கிற கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற தெர்மோகோல், கீழே இருக்கிற கார்ட்போர்ட் மூணையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளாக்குக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா மெக்கானிசம், அதை இது மாதிரி வச்சுட்டு அதை பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸுக்கு நான் மார்க் பண்ணிட்டு இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வால் கிளாக்லேயே ஆணியில் மாட்டுறதுக்கு ஒரு பீஸ் இருந்ததோ இது மாதிரி, அந்த பீஸையும் வந்துட்டு நான் ரவுண்ட் போட்டு அதையும் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தெர்மோகோல், இது ரெண்டை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற கார்ட்போர்டு வந்துட்டு நான் கட் பண்ணல. அதே மாதிரி ரெண்டுக்கும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த பீஸ் ஃபுல்லாக கேலண்டர் பேப்பர், அதுக்கப்புறம் கம் ப்ளஸ் வாட்டர் மூணையும் வச்சு வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் அதுக்கப்புறம் க்ளூ ரெண்டையும் சேம் அளவு எடுத்து இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. கேலண்டர் பேப்பர் வச்சு நான் ஃபுல்லாக அந்த போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ ப்ளஸ் தண்ணி மூணையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஒரு மிக்சர் பேஸ்ட் மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு அதை அந்த போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே அப்ளை பண்ணிட்டு அப்புறம் சைட்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பின்னாடி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு இன்னும் ஸ்மூதன் ஆகிறதுக்கு கை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் இருந்தது இல்லையா, அதை சுற்றி வந்துட்டு ரவுண்டு போட்டுக்கிறேன் அந்த வாட்சுக்கு. போட்டதுக்கப்புறம் நான் க்ளே எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸை ரவுண்ட் மாதிரி பண்ணி இது மாதிரி தட்டையை வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு க்ளே பீஸை இது மாதிரி நீளமாக ஒரு பெபிள் மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒட்டியிருக்கேன். அந்த மேலே செஞ்ச ரவுண்டுக்கும் நம்ம கீழே வைக்க போகிற பீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும். அது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் அந்த பீஸில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அமுத்தி விடுங்க. ரெண்டு சைடும் வச்சு இது மாதிரி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டூல் எடுத்து அதோட கை இருக்கும் இல்லையா, நம்ம கையை வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு பிரித்து விட்டுக்கிறோம். ரெண்டு சைடும் பிரித்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு ரெண்டு கைக்கும் பிரித்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் க்ளே எடுத்து நான் இது மாதிரி தேய்ச்சிக்கிறேன், உருட்டினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ரெண்டு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து அதுக்கு காலுக்கு வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு அந்த ரெண்டு பீஸையும் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்துட்டு இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிராஃப்ட் இன்ஸ்பயர்டு என்னோடய கிராஃப்ட் கார்னர் தான் வந்துட்டு இந்த கிளாக் செஞ்சிட்ருக்கிறனாட்டி நான் கிராஃப்ட் தீம் வச்சு இதை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நீளமான பீஸ் எடுத்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு நீளமான பீஸ் வந்துட்டு கிடைக்கும். அதை வந்துட்டு அந்த மேலே ஒரு ரவுண்டாக இருந்துலேயே அந்த ரவுண்ட் பீஸ்க்கும் கீழே இருக்கிற பீஸ்க்கும் கேப்பில் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஷால் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நான் வச்சு பார்த்ததுக்கப்புறம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த துணி மாதிரி இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மடித்து விட்டிங்க அப்படின்னு அது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு இது மாதிரி அந்த ரவுண்ட் பீஸாக இருந்து இல்லையா, அதை சுற்றி நான் அது மாதிரி வச்சுக்கிறேன். முடிக்கு தான் வச்சுட்டு இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் அதோட கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு எடுத்திருக்கேன். ஹைட் சின்னதாக பார்த்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த பேர் சைடு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். நம்ம முன்னாடி முடி ஒட்டணும் இல்லையா, அதுக்கு இந்த பேர் சைடு அந்த பக்கம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான் கிராஃப்ட் தீமில் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு வேறு தீமில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு க்ளே வந்துட்டு நீளமாக உருட்டிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு தென்னங்குச்சி இருக்கும் இல்லையா, அந்த குச்சியை வந்துட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இது மாதிரி சுற்றி விட்டுட்டு இது மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அதை சுற்றி வந்துட்டு ஒட்டிக்கும். இது மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கு கார்னரில் இருக்கிறத பேலன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு க்ளே பீஸ் எடுத்திருக்கேன். அது எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு தாமரைக்கு நடுவில் ஒரு பட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கிறதுக்கு தான். நான் சொன்ன மாதிரி கிராஃப்ட்டுக்கு அதனால தான் ப்ரஷ் பேலட் ஷேப்பில் வந்துட்டு அந்த போர்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு போர்டு வந்துட்டு ப்ரஷ்ஷோடு நிற்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கைக்கு தான் நம்ம கைக்கு பிரித்து விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு நீளமான பீஸ் எடுத்துகிட்டு அதோட எண்ணில் வந்துட்டு அமுத்தி விட்டுருக்கேன். அமுத்தி விட்டு இது மாதிரி அது பிடிச்சிருக்க மாதிரி வந்துட்டு நான் ஒட்டிட்டு
அந்த அமுத்தி விட்ட சைடு இருக்கும் இல்லையா, அது விரல் மாதிரி பண்ணுறதுக்கு இது மாதிரி டூல் வச்சு கோடு கூட போட்டுக்கிறேன் நான். போட்டோம் அப்படின்னா அது பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் முடிக்கும் வந்துட்டு நான் அது மாதிரி கோடு கூட போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் நான் இந்த முடிக்கும் அதுக்கப்புறம் அந்த சைடு முடிக்கு வந்துட்டு நான் கோடு கூட போட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டூல் எடுத்துகிட்டு, அது பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி தான் இருக்கும், அந்த டூல் வச்சு இது மாதிரி வந்துட்டு அதில் அமுத்தி விட்டுக்கிறேன். அந்த ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்க்கு கீழே அமுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த கைக்கிட்டையும் வந்துட்டு இது மாதிரி அமுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷோட டிப்பு எண்டு இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெசல்ஸ்க்கு வந்துட்டு நான் இது மாதிரி கோடு கூட போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் க்ளே எடுத்துகிட்டு நான் இது மாதிரி வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு க்ளே கட்டர் தான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு சின்ன பூ ஷேப் தான். அதை வச்சு நான் நிறைய பூ வந்துட்டு இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த க்ளே கட்டர் இல்லாமல் கூட நான் வந்துட்டு நிறைய பூ செய்யலாம். உங்கள்கிட்ட க்ளே கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் அது இல்லாமல் கூட வேறு விதமான பூ கூட செஞ்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வச்சு இது மாதிரி வந்துட்டு நான் நடுவில் அமுத்தி விட்டுக்கிறேன். அமுத்தி விட்டுட்டு அது கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு அதோடய ஷேப் மாறாமல் இருக்கும். அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மைக்கு கீழே வந்துட்டு நான் ஃபுல்லாக அந்த பூவை வச்சு ஒட்டிக்கிறேன். பொம்மைக்கு இந்த 2 சைடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழேயும். அதுக்கப்புறம் க்ளே வந்துட்டு இது மாதிரி ஒரு நீளமான பீஸாக வந்துட்டு உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ஒரு பிரான்ச் மாதிரி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த பிரான்ச்லேயும் வந்துட்டு நான் பூவெல்லாம் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி வந்துட்டு அந்த பிரான்ச் வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பூவை வச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பிரான்ச்லேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிகிற மாதிரி வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்துட்டு ஒட்டிட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு பூ இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு கீழே வந்துட்டு நான் நிறைய பூ ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு 2 பூ வந்துட்டு ஒட்டியிருக்கேன். இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த வாட்ச்க்கு இந்த பக்கம் சைடு பிளாங்காக இருந்தாட்டி சரி அந்த இடம் மட்டும் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பூ வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கும் வந்துட்டு நான் இது மாதிரி பிரான்ச்சஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து இது மாதிரி சுருட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஃப்ட்டுன்னு எழுதியிருக்கேன். அந்த இடத்துல பேலன்ஸ் ஸ்பேஸ் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல கிராஃப்ட்டுன்னு எழுதி க்ளேவை வந்துட்டு இது மாதிரி சுருட்டி அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஷேப்க்கு வச்சு வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பக்கம் சைடு அந்த பிரான்ச்சுக்கு பக்கத்தாண்டி ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் எழுதியிருக்கேன். அதுக்கும் இது மாதிரி தான் செய்யணும். பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு அந்த க்ளேயை உருட்டி அதுக்கும் நான் வந்துட்டு செஞ்சுக்குவேன். இது மாதிரி ஒவ்வொரு எழுத்தை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துடும். இது மாதிரி வந்துட்டு கிராஃப்ட்டுன்னு செஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ் அதையும் வந்துட்டு நான் அது மாதிரி செஞ்சுக்கிறேன். ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு பீசஸ் எடுத்திருக்கேன் சுருட்டிட்டு வந்து நம்பர் தான் செய்ய போகிறோம். அந்த நம்பருக்கு வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் ஷேப்புக்கு வச்சுட்டு ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி தான் வந்துட்டு நான் மொத்தம் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். அந்த 3 நம்பருக்கும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு நீளமான பீஸ் எடுத்து அதையும் வந்துட்டு நான் அழுத்தி விட்டுக்கிறேன். இது மாதிரி ஒரு க்ளேவை சுருட்டி அதில் ஒரு நீளமான குட்டி பீஸ் எடுத்துகிட்டு அதையும் அமுத்தி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி சின்னதாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் எல்லா நம்பரும் கிடச்சிருச்சு இல்லையா, அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்டு வந்துட்டு நம்ம கைட் லைனாக வச்சுட்டு ஒவ்வொரு நம்பரையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். வந்துட்டு 12ஆம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கலர் அடிச்சிட்ருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் தான் அடிச்சிருக்கேன். அந்த வாட்ச் ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒயிட் கலர் அடித்ததுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற போர்ஷனுக்கு வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் அடிக்கிறேன். ஸ்கை ப்ளூ கலர் வெளியே வந்துட்டு டார்க்காக இருக்கணும். உள்ளே அந்த வாட்ச்க்குள்ளே வரும்போது வந்துட்டு நம்ம உள்ளே ஒயிட் கலர் அடிச்சோம் இல்லையா, அது கூட வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணி விட்டுறணும். மேட்ச் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஒயிட் இந்த ப்ளூ தீம் வந்துட்டு நான் எடுத்தேன். இது மாதிரி அடித்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்து அந்த ஒயிட் கலரும் அந்த ப்ளூ கலரும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ப்ளூ கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் எடுத்து அந்த பொம்மையோட ட்ரெஸ்க்கு வந்துட்டு எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். எல்லோ கலர் அடித்ததுக்கப்புறம் நான் ஆரஞ்சு கலர் எடுத்து அதோட ஷால் இருக்கும் இல்லையா, அந்த ஷாலுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிறேன். ஆரஞ்சு கலர் அடித்ததுக்கப்புறம் அதோட முடிக்கு வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். அந்த கிளாஸ் பீஸ் வந்துட்டு அந்த உடஞ்சி போன வாட்சிலிருந்து எடுத்த கிளாஸ் பீஸ் தான். அதை தான் வந்துட்டு நான் பேலட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் எடுத்து அந்த ப்ரஷ்க்கு வந்துட்டு அடித்ததுக்கப்புறம் ஸ்கின் கலர் எடுத்து அதோட கைக்கு காலுக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு முன்னுக்கும் அடித்ததுக்கப்புறம்
நான் அந்த பிரான்ச் இருக்குள்ளேயே அந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் க்ரீன் கலர் கூட அடிச்சுக்கலாம். நான் அந்த ஃபுல்லாக அந்த பிரான்ச்சுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அடித்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்துக்குவேன். ஒயிட் கலர் எடுத்து அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். எல்லா ஃப்ளவருக்கும் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ளவருக்கும் ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் முக்கால்வாசி ஒயிட் கலர் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பிங்க் கலர் எடுத்து அதுக்கு சென்டரில் வந்துட்டு கோடு கோடாக போட்டு விட்டுக்கோங்க. சின்ன ப்ரஷ் எடுத்து இது மாதிரி சென்டரில் கோடு கோடாக போட்டு விட்டுக்கோங்க பிங்க் கலர் வச்சு. பண்ணிங்க அப்படின்னா அந்த பூ வந்துட்டு இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ்ன்னு இருந்து இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் பிங்க் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷோட கைப்பிடி இருந்தது இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்து அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன். கலர் தீமெல்லாம் உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், வந்துட்டு நம்ம கலரெல்லாம் முடிச்சாச்சு இல்லையா, அது வந்துட்டு மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணணும். பின்னாடி வச்சு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு நான் டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முள்ளாக வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு செல்லை மாட்டிக்கிறேன். பேட்ரி மாட்டினதுக்கப்புறம் ஓடுது. சக்ஸஸ் ஆயிடுச்சு நம்ம கிராஃப்ட்டு செஞ்சதுக்கப்புறம். எனக்கு இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் ரூமில் வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட்டை தீம் வந்துட்டு மாற்றி கூட செஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.